ஏய் உட்காரு. ஏய் ஏய், பிடிச்சுக்கோங்க. கத்தாத. என்ன விடுங்க. ஏய். நான் வீட்டுக்கு சொன்னக்கு. போகணும். என்ன டாடி தேடுவாரு. பாப்பா நீ வீட்டுக்கு போக வேண்டாம். உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போக இப்ப இங்க வருவாரு. சரியா? நீங்க போய் சொல்றீங்க. ஏய். நான் இங்க இருக்கிறது எப்படி என் டாடிக்கு ஏய். தெரியும்? விடுங்க. அப்பா. நான் வீட்டுக்கு போகணும். பாப்பா நீ இங்க இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியும். நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. மீதி கத்தாத. நீங்க எல்லாரும் கெட்டவங்க. சும்மா இரு. என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க. ஏய் சூர்யாவோட பொண்ணுல்ல. என்ன விடுங்க. இந்த லெஃப்ட்ல போங்க. எல்லா அப்பாக்களும் குழந்தைக்கு சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா உன் டாடி உனக்காக சாக்லேட் கம்பெனியே வாங்கியிருக்காரு. ஆனா இப்போ அந்த சாக்லேட் கம்பெனியை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப பேட். ம்? என்ன விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். நான் டாடிய பார்க்கணும். என்ன விடுங்க. விடுங்க. ஃபாஸ்டா போங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. குடோன் பக்கத்துல நிக்க வேணாம். பாப்பா சும்மா இரு. ஷூ. உன் டாடி வர வரைக்கும் நீ அமைதியா இருந்தா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். சரியா? டேய் பாப்பாக்கு சாக்லேட் வாங்கி வா. சரி. ம். டேய் ஆல்மோஸ்ட் லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே மேடம். இங்கே இருங்க. கத்தாத. ஏய் சத்தம் போடாம அமைதியா இரு. சார், 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 அப்பா வந்து சார். கூட்டிட்டு போவாரு. போலீஸ் வந்திருக்கு சார். போலீஸா? ஏய் என்ன சொல்ற? சூர்யா கிட்ட போலீஸ்ட்ட போக கூடாதுன்னு வார்ன் பண்ணியும் போலீஸ்ட்ட போயிருக்கானா அவன்? இப்போ என்ன பண்றது சார்? டேய் போலீஸ்ட்ட நம்ம மாட்ட கூடாதுடா. உங்க எல்லாருக்கும் தான். இங்கே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் போங்க. போங்க. குழந்தை நான் பாத்துக்கிறேன். வா. டேய் ஷூ சத்தம் போடாத. ஷூ. நீங்க எல்லாரும் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மரியாதையா குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு சரண்டர் ஆயிடுங்க. ஐயோ, பாத்து. இந்த பேஷண்ட் தான். மேடம் பில் கொடுங்க. இங்க குழந்தை எங்க அட்மிட் ஆயிருக்கு? ஐசியூல சேர்த்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட்ல பாருங்க மேடம். சூர்யா அத்த, அம்மா, தேவிக்கு என்னடா ஆச்சு? டாக்டர் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. என்ன வெளியே வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. சூர்யா என்னப்பா நடந்துச்சு? குழந்தைக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு? இதோ என் குழந்தைக்கு இப்படி ஆறதுக்கு இவங்க தாமா காரணம். இதோ இவங்களாலதான் என் தெய்வமாக்கு இந்த நிலைமையே. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவரு யாரு? எதுக்காக துர்காவை திட்டிக்கிட்டு இருக்காரு? துர்காவும் இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கா. சூர்யா அவங்க மேல எதுக்குப்பா கோவப்படுற? குழந்தைய காணோன்னு ஹாசினி தான் அவங்க கிட்ட உதவி கேட்டிருந்தா. அவ சொல்லிதான் தேவிய காப்பாத்தவே போனாங்க. என்னத்த பேசுறீங்க? ஹாசினி 1000 சொல்லட்டுமே. என்ன தேடி ஆபீஸ்க்கு வந்தேன் உங்ககிட்ட. எனக்கு போலீஸ் உதவி வேண்டாம், தயவு செஞ்சு தலையிடாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னல உங்ககிட்ட?
அவ்வளவு சொல்லி என் பேச்சு கேட்காம எனக்கு முன்னாடி குழந்தை தேடி அங்க போயிருக்காங்க. ஏமா போலீஸோட ஹெல்ப் தான் வேண்டான்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் எதுக்காகமா நீ அங்க போன? ஹாசினி ஹெல்ப் கேட்டதுனாலதான் அவங்க அங்க போனாங்க. ஐயோ அத்தா, நீங்க என்ன சொன்னா என் மனசு ஆறாது. இப்ப உள்ள தேவி எப்படி இருக்கா தெரியுமா? இங்க பாருங்க, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன போலீஸ் திமிர்ல என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? டாக்டர் வந்து சொல்றதுல தான் இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் நெகட்டிவ் ஏதாவது சொன்னாங்க, அப்புறம் நான் உன்னை போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன். யார் இந்த ஃபேமிலி? இவ்வளவு திட்டு வாங்கிட்டு சைலண்டாவே இருக்கா? ஒன்னும் புரியலையே. சூர்யா, நீ கோவப்படாதப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா சூர்யா, தேவிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ டென்ஷன் ஆகாம இரு. டாக்டர், என் குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? கண்ணு முடிச்சிட்டாளா? பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இமிடியேட்டா பிளட் தேவைப்படுது. டாக்டர், பாப்பாக்கு ஏபி நெகட்டிவ். அந்த பிளட் குரூப் நம்ம ஹாஸ்பிடல்ல இல்ல. டாக்டர். அதனால நான் சொல்ற பிளட் பேங்க்குக்கு போய் பிளட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்களா? நான் இப்பவே போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்ல? பிளட் தேவைப்படுது சார். அதுக்கப்புறம் தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க நுங்கம்பாக்கம் பிளட் பேங்க்குக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க டாக்டர். ஓகே. நான் திரும்பி வர்றதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் வரும்போது இங்க இருந்த அப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.